अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम। नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम, अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल हकीम वल फ़ुरक़ानिल मजीद, ज़ालिका युख़व्विफ़ुल्लाहु बिही इबादह। அல்லாஹு தஆலா அதை கொண்டு, அதாவது நரகத்தை கொண்டு தன் அடியார்களை அச்சமூட்டுகிறான். வஅலமு அன்னல்லாஹ யஅலமு மா ஃபீ அன்ஃபுஸிகும் ஃபஹ்தரூஹ். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய ஆன்மாக்களில் இருப்பவற்றை அறியக்கூடியவனாக இருக்கிறான், அவனுக்கே பயந்து கொள்ளுங்கள். சதகல்லாஹுல் அலீம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம பாவத்தினுடைய தொடர்ச்சி பார்த்துட்டு இருக்கோமா? பாவம் மன்னிப்பு, அல்லாஹ்வுக்கும் அந்த பாவம் செய்யக்கூடிய அடியார்களுக்கும் தொடர்பை பார்த்தோம். அப்புறம் அந்த நிலைமைகளை பார்த்தோமா, அந்த என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு தௌபாவை பற்றி பார்ப்போமா இன்ஷா அல்லாஹ். எப்படி கேட்குறது, அதுக்கான முக்கியமான விஷயம். எப்போ ஒரு மனிதனுக்கு பாவத்திலேருந்து மீளணுங்கிற எண்ணம் வரும்னு சொன்னால், எப்போ இரையச்சம் இருக்கோ அப்போ தான் வரும். சும்மா பேருக்காக நம்ம கேட்கறது நன்மைக்காக கேட்கறதா இருக்கலாமே தவிர, அதில் நன்மை கிடைக்கலாமே தவிர, ஒரு மனிதனுக்கு அல்லாஹுடைய பயம் வந்து அந்த பயத்தில் நடுக்கம் வரணும். சொல்லுவாங்கம்மா, ஒரு மனுஷன் ரொம்ப வெள்ளந்தியான மனுஷன், நல்ல மனுஷனா இருந்தா பால் போல உள்ளையா அவனுக்கு அப்படிம்பாங்க. உண்மையிலேயே பால் தூய்மையானதுன்னு சொல்ல முடியாது தாயே. ஏன்னா பால் வந்து தன்னுடைய நிறத்தை மிகச்சு காமிக்கும். பால் தான் வெள்ளைங்கிறத மிகச்சு காமிக்குமே தவிர, தனக்குள்ள யார் எட்டி பார்க்குறாங்களோ அவங்கள காமிக்காது. ஆனால் அதே பால் வெள்ளந்தியாக எப்படி மாறும்னா, அந்த பாலில் கொஞ்சோண்டு தயிரை ஊற்றுனா பால் உறைஞ்சி தயிராகும். அந்த தயிரை நல்லா மற்ற வச்சு கடைய அதில் வெண்ணெய் வரும். அந்த வெண்ணெயை அடுப்பில் வச்சு சூடாக்க அது நெய்யாக மாறும். அந்த நெய் கொதிக்கிறப்போ உங்கள் முகத்தை காமிச்சிங்கன்னா உங்கள் முகம் அதில் தெரியும். அது மாதிரி நம்ம மனசுக்குள்ளாக தக்குவா இரையச்சம்ங்கிற தயிரை கொஞ்சம் ஊற்றணும். ஊற்றுனாதான் அது வந்து கலங்க ஆரம்பிக்கும், பயப்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தௌபா, இஸ்திக்ஃபார், அமல்கள் அப்படிங்கிற கடைவை கொண்டு கடைய நன்மைங்கிற வெண்ணெய் திரண்டு வரும் பொழுது அல்லாஹ் ஒருபோதும் இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபின் நேசிக்கிறான். அவனுடைய நேச பார்வை அந்த வெண்ணெயில நன்மையில விழும். நன்மை என்ற வெண்ணெயில விழுந்து அது உருகி முடியும் பொழுது அதில் அல்லாவே தரிசிக்க முடியுமா? அந்த உள்ளம் அல்லாஹு தாலாவுடைய அர்ஷாக மாறிவிடுகிறது. அப்போ இந்த இடத்துல நமக்கு முக்கியமானது தக்குவாமா. ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய நாட்டுக்கு அரசன் இருந்திருக்கு. அந்த காலத்துலலாம் வெளிநாட்டில் இடத்துலேருந்து யாராவது சண்டை போட வந்துட்டா கோட்டைக்குள்ளே பூந்துருவாங்க. அதுக்காகவே பெரிய பெரும் கோட்டைகள் கட்டி வச்சிருப்பாங்கம்மா. அந்த கோட்டைகளுக்குள்ளே போய் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் உள்ளே போய் நுழைஞ்சு கோட்டை கதவை மூடிடுவாங்க. கோட்டை கதவை அவ்வளோ சீக்கிரம் யாரும் உடைக்க முடியாது. எதிரி வந்து உடச்சி பாப்பா சுற்றி உள்ளது சேதப்படுத்துவான், எல்லாம் பண்ணி முடிச்சு போயிடுவான். அதுக்கப்புறம் வெளியே வந்து சரி பண்ணிக்கிடுவாங்க. இதுதான் அந்த காலத்து ராஜாக்கள் செய்கிறது. அதுக்காக தான் பெரும் பெரும் கோட்டைகள், திண்டுக்கல் கோட்டை அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, ராமக்கல் கோட்டை, இதெல்லாம் ராஜாக்கள் கட்டின கோட்டைகள் அந்த காலத்தில். அப்படி கோட்டைகள் கட்டி வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு கோட்டையை அந்த அரசர் கட்டுறாரு. கட்டுனா அந்த கோட்டை வழியாக தான் அந்த ஊரில் ஒரு ஆறு அப்படியே வருது. அந்த ஆற்றை உள்ளுக்குள்ளே விட்டு தான் அவர் கட்டுறப்போ எல்லாமே, அதாவது அந்த கோட்டைகள் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு 6 மாதம் எதிரி சண்டை போட்டால் கூட உள்ளுக்குள்ளே சாப்பாடு பிரச்சனை வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. அங்கே அப்படி தான் வைப்பாங்க. இப்போ படை எடுத்து வரப்போகிறான்னு தெரிஞ்சாலே சக்தி இருந்தால் சண்டை போடுவோம். பெரிய ஆறு நம்ம ஊரில் ஓடக்கூடிய இந்த ஆறு தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஆறு தண்ணி வத்துன்னு சரித்திரமே கிடையாது. அப்புறம் எதுக்கு தண்ணி நமக்கு? இது வெட்டி வேலை, இதை செய்கிற நேரத்துக்கு வேற வேலை பண்ணலாம் அப்படின்ட்டாரு. மந்திரி சொல்லி பார்த்தாரு, கேட்கல. உள்ளே போயிட்டாங்க, கதவை அடைச்சிட்டாங்க. கதவை அடைச்சோன்னே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணவங்க ஒரு கிணறு வெட்ட எவ்வளோ நாள் ஆயிருக்குமா, வெட்டாமல் விட்டுட்டாங்க. உள்ளுக்குள்ளே போய் இந்த கிணறு வெட்டியிருந்தாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருக்கும். இப்போது தண்ணிக்கு ஒரு ஏற்பாடு பண்ணாமல் விட்டுட்டாங்க. இப்போது உள்ளுக்குள்ளேருந்து வெளியிலேருந்து படைகள் வந்துருச்சு. படைகள் வந்து என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், தண்ணியை அடைச்சிட்டான். தண்ணியை ஃபுல்லாக மணல் மூட்டையை போட்டு அடைச்சிட்டான். பார்த்து அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வழி தண்ணியை அடைச்சிட்டான். இப்போது அவங்களுக்கு கிணறு வெட்ட தேவையான தளவாட ஜாமானும் உள்ளுக்குள்ளே இல்லை. அப்போ என்ன செய்ய முடியல, அவங்களால கிணறு வெட்டவும் முடியல. மிகப்பெரிய படுதோல்வி அடைஞ்சிருச்சு. மிகப்பெரிய படுதோல்வியை அந்த படை அடைஞ்சிருச்சு. இதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா, எல்லா விதமான அமல்களும் நம்மக்கிட்ட இருந்தாலும் அந்த கிணறு மாதிரி அல்லாஹுடைய பயம் நமக்குள்ளே இருந்தால் தான் அந்த எல்லா அமல்களும் சரியாக இருக்கும்.
எல்லா அமலுமே சரியா இருக்கிறதுக்கு அந்த ஒரு அல்லாஹ்வுடைய அச்சம்ங்கிறது நமக்குள்ள வேணும். அதுதான் அல்லாஹ் சொல்றா தாலிக யுஹவ்விஃபு. நரகத்தை கூட அல்லாஹ் சொல்லி சொல்லி ஏன் பயமுறுத்துறான்? நரகம்னு ஒன்று இருக்கு, நீ பாவம் பண்ணா உன்னை அதில் போட்டு மாட்ட வச்சிருவேன்னு சொல்லி முடிச்சிடல அல்லாஹ். தண்ணி எப்படி இருக்கும், அங்கே சாப்பாடு எப்படி இருக்கும், அந்த ஓடை எப்படி இருக்கும், ஹதீஸ்கள்லையும் குரான்லையும் அல்லாஹ் அவ்வளோ வசனங்கள் எது கொடுத்துருக்கான்னு சொன்னா அந்த ஒரு அச்சத்தை கொண்டாவது மனிதன் தன்னை சீர்திருத்தி கொள்ள மாட்டானா அப்படிங்கிற ஒரு கவலை. அப்போ ஒரு மனுஷன் தௌபா செய்யறதுக்கான முக்கியமான அடிப்படையான விஷயம் என்னன்னா அவனுக்கு இறையச்சம் கண்டிப்பாக இருக்கணும். அந்த இறையச்சம் இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்மளால முடியாது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாமா, சில விஷயம் நமக்கு பிடிக்காம இருக்கும், அது நமக்கு நன்மைக்காக நம்ம உணரணும், நமக்கு நன்மைக்காக. அப்போ அந்த உணரும் பொழுதுதான் நமக்கு அல்லாவின் பக்கம் ஒன்றுதல் வரும். அல்லாஹ் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா இருக்கக்கூடிய குரான் ஆயத்திலே ரொம்ப நேசிப்புக்கான ஆயத்து. யா யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா. வரம்பு அல்லாஹ் நல்லது செய்கிறவங்கள பார்த்து சொல்லலை, வரம்பு மீறிய பாவிகளே என்னுடைய ஆதரவு விட்டு நிராதரவாயிடாதீங்க, நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் உங்களுக்கு அருள் செய்ய மாட்டேன், உங்கள் பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு நினச்சி நீங்கள் நிராசையாக போயிடாதீங்க, என்கிட்ட ஆதரவு தேடுங்கிறான். லா தக்குனத்தும் உண்மையிலேயே அந்த ஆயத் படித்தாலே அல்லாஹ் இவ்வளோ பாசமாக இந்த அடியார்கள் மேலே வச்சுருக்கான் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே மனசுக்கு சந்தோஷமாக போயிடுமா. அப்படிப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நம்ம எப்பவும் மனசில் வச்சு அல்லாஹ் கிட்ட இந்த ரமலானில் கேட்கணுமா. கேட்குறதோட நம்ம ஒரு ஆளு கேட்குறதோட எல்லா மக்களுக்கும் சேர்த்து கேட்கும் பொழுது அல்லாஹ் நம்முடைய பாவங்களையும் சேர்த்து அல்லாஹு தாலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்ஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ். கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த பாவங்கள் 14 விதமாக ஏற்படுதுன்னு சொன்னாங்க. அதை நான் சொல்லிடுறேம்மா. நான் பாவங்கள் மொத்தம் 14 விதமாக நம்ம உறுப்பில் ஏற்படுதான். ஒன்றாவது கல்புனால் வெளிப்படக்கூடிய பாவம். முதல் பாவம் மனசால் வெளிப்படுது, குஃப்ரு, நிராகரிப்பு. அம்மா நிராகரிப்புன்னு சொன்னால் நம்ம போய் கோயிலில் போய் நின்று அல்லாஹ் அல்லாமல் வேறு தெய்வங்களை வணங்கிடுவோன்னு சொல்ல மாட்டேம்மா. நான் எப்போ ஒரு மனிதன் தொழுகையை மறுக்கின்றானோ அப்பொழுது அவன் நிராகரிக்கிறான், அல்லாஹ்வை நிராகரிக்கிறான். தொழாதவன் ஃபிரௌனோடும் ஹாமானோடும் எழுப்பப்படுவான்னா என்ன அர்த்தம்? அங்கே நிராகரிப்பு நடக்குது. தொழுகைங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம்மா. ஏன்னா இப்போ நமக்கு ரமலான்ல ஆர்வமாக இருக்குது, எல்லாரும் 5 வேளை தொழுதுடுறோம். ஆனால் மற்ற நாட்களில் நம்முடைய தொழுகை எப்படி இருக்குது? எதுக்கு தொழுகையை பலி கொடுக்குறோம்? உயிர் போனாலும் நம்ம யாருக்கு தொழுகை கடமை இல்லைன்னு சொன்னால் பைத்தியக்காரனுக்கும் மையத்துக்கு ஜுனுபாலி, அதாவது மாதவிடக்குள்ள பெண்களுக்கு அந்த காலகட்டத்திலையும், அதே மாதிரி இவங்களுக்கும் தான் தொழுகை கடமை, பைத்தியக்காரனுக்கு தான் தொழுகை கடமை இல்லை. ஒரு தண்ணீருக்குள்ள ஒரு மனுஷன் மூழ்கிக்கிட்டு இருக்கான்னு வைங்கம்மா, அந்த மூழ்கிற நேரத்தில் அசருடைய வக்து பாங்கு சொல்லிட்டாங்கன்னா அல்லாஹு அக்பர்னு கை உயர்த்துற நேரம் அவனுக்கு உயிர் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த வக்துக்கு கை உயர்த்தாததுக்காக அவனுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்காம இருக்கவே மாட்டான். நீங்க கேட்கலாம், இது ஏன் இவ்வளவு கட்டாயப்படுத்துறானா? அல்லாஹ் ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லாலி யாபுதும். தொழுகிறதுக்காகத்தான் நம்மளை அல்லாஹ் படைச்சான். அதை நம்ம முதல்ல மனசுல வச்சுக்கணும். நம்ம சாப்பாடு செஞ்சு நம்ம இவ்வளவோ காரணங்களை உலகத்துல தொழுகையை விடுறதுக்காக நம்ம சொல்றோம், ஆனா தெரியாது. இன்னொரு விஷயமா, தொழுகை தான் நம்மளோட சரிப்படுத்தக்கூடியது. தௌபா செய்யறப்ப தொழுகைக்கு நிறைய தௌபா செய்யணுமா. தொழுகையில் சரிப்படுத்தக்கூடிய தொழுகை தான். உதாரணமாக இப்போ நம்ம வீட்டில் ஏசி மெக்கானிக் வர்றாரு, அந்த ஏசி மெக்கானிக்கிட்ட என்னோடய தையல் மிஷின் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, நீங்கள் ஏசியை பார்த்து தையல் மிஷினை பார்த்துட்டு போயிருங்க, நான் பார்ப்பாரா? பார்க்க மாட்டார், அவருக்கு பார்க்க தெரியாது. அப்போது நம்ம மனதை உடலை படைத்த அல்லாவுக்கு தான் இதில் என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியும், என்ன பண்ணுவோம், எந்த மாதிரி பாவத்தில் மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிறது அல்லாவுக்கு தான் தெரியும். தெரிஞ்சுதான் அல்லாஹு தாலா 5 வேளை தொழுகையை கடமையாக்கியிருக்கான். நமக்கு என்ன இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு தொழுகை வேணும். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்க. இன்ன ஸலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகையாகிறது மானக்கேடான விஷயங்களை விட்டும் பாவங்களை விட்டும் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதிகமான இடத்துல அல்லாஹு தாலா ஏவக்கூடிய ஒரு அமலும் தொழுகை தான். எந்த காரணமும் சொல்லவே முடியாதுமா. நீங்கள் வாகனத்தில் போகிறீங்களா, நீங்கள் ஃப்ளைட்டில் போகிறீங்களா, நீங்கள் படுத்த படுக்கையாக இருக்கீங்களா, உங்களுக்கு எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கா? எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர்மா, அவருக்கு ஆக்சிடென்ட்ல 2 விலா எலும்புகளும் அடிக்கப்பட்டிருக்கு, 2 விலா எலும்புகளும் உடைஞ்சு ஆப்ரேஷன் பண்றாங்க. ஆனா உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய நன்மைகளை கொடுக்கணும். அந்த அந்த மனிதர் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி வக்து வந்த உடனே எந்திரிக்க 2 விழாயிலுமே உடஞ்சிருக்கு, ஃபுல் கொஞ்சோண்டு மண் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் அவ்வளோ ஆச்சரியப்பட்டாங்கம்மா. மண்ணை தொட்டு தயமம் பண்ணி தொழுகையை முடிக்காமல் நான் தியேட்டருக்குள்ளே போக மாட்டேன்,
தொழுகையை முடிக்காமல் நான் தியேட்டருக்குள்ளே போக மாட்டேன். நம்ம எல்லாருடைய எவ்வளவோ காரணங்களை நம்ம சொல்கிறோம் தொழுகாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய எல்லா காரணங்களும் அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு இல்லைன்னு சொல்கிறோமே தவிர கிடையாது. குழந்தை உண்டாகணும்னு அல்லாஹ்கிட்ட துவா செய்கிறோம். அப்புறம் குழந்தை உண்டான உடனே என்ன செய்கிறோம்? அதவே காரணம் காட்டி தொழுகையை புறம் தள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை என்னுடைய உடையில் சிறுநீர் கழிச்சிருச்சு, அதனால எனக்கு தொழுக முடியல அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நியமத்தை கேட்டு அல்லாஹ் கிட்ட கெஞ்சிரும். அந்த நியமத்து கிடைச்சிருச்சுன்னா அது காரணம் காட்டியே தொழுகை தான் முதல்ல விடக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு கல்யாண வீடா, ஒரு எந்த இதாக இருந்தாலும் முதல்ல நம்ம தொழுகையை விடக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோம். அப்போ தொழுகையை விடுதல்ங்கிறது சாதாரணமான அமல் இல்லை, இறை நிராகரிப்பு. அல்லாவை நிராகரிப்பது தான் தொழுகையை விடுவது. அல்லாஹ் நம்மளை உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் ஒரு வக்து தொழுகையை கூட விடாமல் நம்மளை அல்லாஹ் நம்மளை கொண்டு போய் சேர்த்துடணுமா? சரி, தொழக்கூடியவங்க எப்படி தொழுகணும்னு சொன்னால், தொழக்கூடியவங்க அதில் பேணுதலாக, அதில் நேரம் குறித்த நேரத்தில் அதை தொழக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும், எங்கே இருந்தாலும், ஊர் மாறலாம், நாடு மாறலாம், கலாச்சாரம் மாறலாம், எந்த இடத்துல இருந்தாலும் நேரம் இருக்குது, வக்து இருக்குது, தொழுகை இருக்குது. நம்ம வந்தது தொழுகைக்காகத்தான். இந்த ஒரு நினைவு நமக்கு எப்போவுமே மனசில் இருக்கணுமா? தொழுகை இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம கற்பனை கூட பண்ணக்கூடாது. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். தொழக்கூடியவர்களுக்கு வயலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன். அல்லாஹ் சொல்கிறான். அது தொழுகையாளியாக இருக்கக்கூடிய மக்களுமே அதை மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்கு பெருமைக்காக தொழுகிறது. 4 பேர் இருந்தால் தொழுகிறது, 4 பேர் இல்லாட்டி தொழுகிறது. ஒரு தொழுகையாளி வீட்டுக்கு போயிட்டா தொழுகிறது, அவங்க தொழுகையாளி வீட்டுக்கு வீடு இல்லை, வேறு சாதாரணமான வீட்டுக்கு போய் நம்ம தனியாக இருக்கப்போ தொழுகிறது இல்லை. இந்த மாதிரி இருந்தோன்னு சொன்னால் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அல்லாஹ் வயல்ங்கிறான், நாசமே அப்படிங்கிறான். வயல்னா என்னென்னா, நரகத்தில் வயல்னு ஒரு ஓடை இருக்குது. நரகம் ஒரு நாளைக்கு 400 முறை அல்லாஹ் கிட்ட கேட்குதான், அந்த சாக்கடை உடஞ்சி வெளியே வந்துடக்கூடாது அல்லான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காகவோ பொடுபோக்காகவோ தொழக்கூடியவர்கள். அப்போ நம்ம தொழக்கூடிய மக்களாக இருந்தால் நம்ம என்ன தௌபா செய்யணும்? தொழுகாததுக்கு தௌபா செய்கிறோம். தொழக்கூடிய மக்களாக இருந்திருந்தோம்னு சொன்னால் அந்த தொழுகையை பொடுபோக்காக தொழுதிருந்தா எங்களை மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், கவனக்குறைவாக பொடுபோக்காக தொழுதிருந்தால் எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். மக்களுக்கு முன்னால் ஒரு போலவும், மக்கள் இல்லாத நேரத்தில் ஒரு போலவும் நாங்கள் தொழுதிருந்தால் அந்த மாற்றத்திற்காக எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், எங்களை தண்டித்து விடாதே ரஹ்மானே, ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இது மனம் செய்யக்கூடிய பாவத்தில், இந்த குஃப்ரியத்தில் இது எல்லாமே வந்துடும். நிராகரிப்புங்கிறதுல இது தொழுகை ரொம்ப முக்கியமான விஷயம்மா. குழந்தைகளுக்கு அந்த வயது வந்த உடனே தொழுகையை நம்ம பழக்கிடணும். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, முரு அதாவது ஏவுங்க தொழுகைய சபசினின், 7 வயசுல தொழுகையை ஏவுங்க. வதுரிபூகும் அலைகா வகும் அப்னா அஷ்ர், 10 வயசாட்டா அடிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் பிள்ளை தொழுகுதாங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருங்கம்மா நீங்கள் உங்கள் ஆயுஸ் இருக்க வரைக்கும். இப்போ நேற்று இல்லைம்மா, இப்போ நாளைக்கு இல்லை, நம்ம மௌத்தா போகிற வரைக்கும் என் பிள்ளை தொழுகுதா. தொழக்கூடிய ஒரு பிள்ளை ஒரு தாய்க்கு கிடைச்சிட்டா அதை போல் பெரிய பாக்கியம் எதுவுமே இல்லைம்மா. என் பிள்ளை சஜிதாக்கு போகுது, என் பிள்ளை தலைன்னு சொன்னால் மாஷா அல்லாஹ் அந்த தாய் பாக்கியசாலி. நம்ம ஆண் குழந்தையாக இருந்தால் நமக்கு வரக்கூடிய மருமக தொழக்கூடிய தன் பிள்ளையை தொழுக தூண்டக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கணும். நிறைய காசு பணம் கோடீஸ்வரியாக இருக்கணும்னு நினைக்கிறத விட என் பிள்ளைய தொழுகைக்காக தூண்டக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்குதா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். என்னுடைய பிள்ளை என்னுடைய மருமகன் என் மக தொழுகைக்கு தடையாக இல்லாமல் இருக்காங்களா, மாஷா அல்லாஹ், அவர் தொழக்கூடியவராக இருக்கிறாரா, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா இது அடிப்படைமா, இது சரியாக இருந்தால் தான் எல்லாமே சரியாக இருக்கும். நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் தொழுகையினுடைய மூட்டையை எடுத்ததுக்கப்புறம் தான் மற்ற எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தஆலா எடுப்பான். மனிதன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்னு நினைச்சா சொல்லுவாங்கம்மா, காலையில் எழுந்தவுடன் ஃபஜ்ர் தொழுதுகொள், நறுமணம் தீயமனம் இரண்டையும் சுவாசிக்கும் தன்மையும் உனக்கு கொடுத்ததற்காக. சாம்பார் அப்படியே பச்சையாக இருக்குது, நல்லா இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியுது, எடுத்து மோந்து பார்க்குறோம், சலிச்சு போயிடுச்சு, ஐயோ வேண்டான்னு தூக்கி போடுறோம். அந்த மூக்குக்கு அந்த குணம் இல்லைன்னா நமக்கு தெரியாது, நம்ம ஊற்றி சாப்பிட தான் செஞ்சுடுவோம், அது உடம்புக்கு கெடுதல் ஆகிடும். அப்போ நறுமணம், தூரமாக உட்காந்துருக்கோம், அடுப்பில் வச்ச பால் பிடிச்சி போகிற மாதிரி தெரியுது, குடுகுடுன்னு ஓடி போகிறோம். இதெல்லாம் ஒரு ரஹமத்தானம்மா. கொரோனா நேரத்தில் அந்த மூக்கு வாடை இல்லைன்னு எத்தனை பேர் கவலைப்பட்டாங்க தெரியுமாம்மா, எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க தெரியுமா. அல்லாஹ் பாதுகாக்கணும். நறுமணம் துர்மணம் ஆகிய 2 மனங்களை எனக்கு சுவாசிக்க எனக்கு நுகரச் செய்ததற்காக நன்றியா அல்லாஹ். ஃபஜ்ருடைய 2 ரக்காத், மறுமை லொஹருடைய ஃபக்த் வந்துருச்சா, அதுக்காக சுன்னத்தெல்லாம் தொழக்கூடாதுன்னு சொல்லலம்மா, ஃபர்லுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். இப்படிலாம் நினைச்சாவது தொழுகை நம்ம நிறைவேற்றணும்.
வந்தோடனே மதியானம் வந்தோடனே இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, காரம் ஆகிய 4 சுவைகளை என் நாவிற்கு அறுசுவையாக எனக்கு உணரச் செய்ததற்காக நன்றியா அல்லா. அது இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியுமா நம்மளால? யோசிச்சு பாருங்க அம்மா. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கோங்க. அதனுடைய உண்மையான தோற்றம் என்னன்னா, காலையில் போகக்கூடிய மலம் தான் 75% அப்படியே மலமாயிடும். அந்த மல தோற்றத்தில் அந்த ஆப்பிள் இருந்தால் நம்ம வாயில் வைப்போமா? நம்ம அதுக்குள்ளே இருக்க சத்து மட்டும் தான் நம்ம உடம்புக்குள்ளே போகணும். அது போகணுங்கிறதுக்காக அதுக்கு இனிப்பை கொடுத்து, அதுக்கு கலர், அட்ராக்டிவான கலரை கொடுத்து, அவ்வளோ அழகாக அப்படி செக்கு செவேன்னு கொடுத்து திங்க வைக்கிறானே ரபுல் ஆலமீன். மாஷா அல்லா. பாவக்காய்க்கு ஒரு டேஸ்ட்டு, துவப்புக்கு ஒரு டேஸ்ட்டு, எல்லாத்துக்கும். வாழைப்பூக்கு துவப்பு, வாழைப்பூ துவர்ப்பில் ஒரு டேஸ்ட் இருக்குது. பாவக்காய் கசப்பில் ஒரு டேஸ்ட் இருக்குது. ஜாங்கிரி இனிப்பில் ஒரு டேஸ்ட் இருக்குது. உப்பு இல்லாமல் எந்த பொருளும் சுவை அடையாது. அப்போ எல்லாத்தையும் சுவைக்க எனக்கு வச்சிய அல்லாஹ், நன்றி ரஹ்மானே. லொஹருடைய வக்து 4 ரக்காயத், அசருடைய வக்து 4 ரக்காயத் வந்துருச்சு. வந்த உடனே யா அல்லாஹ் கிருவியுள்ள நாயினே, சூடு, குளிர்ச்சி, சுகம், வேதனைன்னு 4 உணர்வுகளை உணர வச்சியே யா அல்லாஹ். அடுப்புக்கிட்ட நிற்கிறோம் நம்ம, அப்படியே கையை நீட்டிகிட்டே இருக்கிறோம். நீட்டினோடனே குக்கர் சுட்டு பொங்கி கத்தி வடிஞ்சு போனதுக்கப்புறம் தெரிஞ்சுன்னா, ஆவி அடிக்கிறப்பே கையை எடுத்துடுறோம் இல்லை இல்லையம்மா? அப்போ நமக்கு தெரியுதுல, உணருதில்ல நமக்கு. நம்ம வெயில் காலத்துக்கு ஏற்ற உடுப்பு உடுத்துறோமா இல்லையா? குளிர்காலத்துக்கு ஏற்ற உடுப்பு உடுத்துறோமா இல்லையா? முட்டியில் லேசாக வலி வந்தோன்னே டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் ரொம்ப வலிக்குது. நல்ல வேளை முன்னாடி வந்துட்டீங்கம்மா, தேய்மான மாதிரி தெரியுது, கீழே ரொம்ப உட்காந்து எந்திரிக்காதீங்க. அப்போ நமக்கு அறிவுறுத்துதா இல்லையாம்மா? அப்போ 4 விதமான உணர்வுகளை, வலி, வேதனை, சுகம், சூடு, குளிர்ச்சி ஆகிய 4 வேதனைகளை எனக்கு உணரச் செஞ்சதுக்கு நன்றியா அல்லா. நான் அசருடைய ஃபர்ல தொழுதுட்டேன் அல்லா. மகரீபுடைய வக்து வந்துருச்சு. வந்தோடனே கழுத்தை யோசிச்சு பாருங்க அம்மா. இப்படி உங்களை பார்க்குறேன், இப்படி திரும்பி இங்கே பார்த்துடுறேன், இப்படி திரும்பி இங்கே பார்த்துடுறேன். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமாம்மா? கழுத்து பிடிச்சிருக்கப்ப தான் இது தெரியுமா? அப்படியே உடம்பு திருப்பணும். அப்போது முன்னாடி வலது இடது ஆகிய இடங்களில் என் முகத்தை திருப்பி நல்லாக பார்ப்பதற்கு வசதி கொடுத்த ரஹ்மானே, 3 ரக்காயத்துக்கெல்லாம் உனக்கு நான் காணிக்காக்கிட்டேன் அல்லா. யாரெல்லாம் இது இல்லாமல் பிடிச்சிருக்கப்ப தான் எனக்கு அதனுடைய கஷ்டம் தெரியுது. உடம்பை திருப்பி திருப்பி பார்க்குறதா தான் எவ்வளோ கஷ்டம். எப்படி டக்குன்னு இப்படி திரும்பிடுறோமா இல்லையாம்மா? டக்குன்னு இப்படி திரும்பிடுறோமா இல்லையா? அல்லாஹ் அக்பர். இஷாவுடைய வக்து 4 ரக்காயத் ஃபர்ல் வருது. வந்த உடனே அல்லாஹ், முன்னாடி இருந்து யாரும் கூப்பிட்டாலும் என் காது கேட்குது, வலது பக்கம் இருந்து கேட்டாலும் என் காது கேட்குது, இடது பக்கம் இருந்து கூப்பிட்டாலும் என் காது கேட்குது, பின்னாடி இருந்து கூப்பிட்டாலும் என் காது கேட்குது. 4 திசைகளிலிருந்து வரக்கூடிய ஒளிகளை, சப்தங்களை கேட்கக்கூடிய சக்தி என் காதுக்கு இருக்கேயா அல்லா. அந்த சக்தியை கொடுத்திய ரப்பு, நன்றியா அல்லா. எனக்கு இஷாவுடைய ஃபர்ல 4 ரக்காயத்தை நான் காணிக்கையாக்கிறேன். பெண்கள் வந்துமா ஒரு கரெக்டாக எதையுமே செய்வோம், பர்ஃபெக்டாக செய்வோம்மா. அதாவது இப்போ சமைக்கணும்னா அப்போ கரெக்டாக என்ன அதை கரெக்டாக நம்ம பண்ணிவிடுவோம். நமக்கு அந்த மாதிரி தொழுகை எடுத்துடணும்மா. நம்ம வாழ்க்கையில் இதை செய்கிற மாதிரி என்ன செஞ்சாலும் தொழுகையை நான் விடமாட்டேன். அந்த தொழுகை ஜமக்காலம் நம்ம கண் படுற மாதிரி இருக்கணும். வாங்க சொல்கிற நேரம் வந்த உடனே ரத்தம் கேட்குற இடத்துல இருக்கிறோமோ இல்லையோ, நம்ம உடனடியாக ஒரு செஞ்சு நம்ம தொழக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்குள்ள தோழிமார்களை ஏற்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம அந்த மாலுக்கு போகலாம், இப்போ இந்த ஊருக்கு போகலாம் துணிமணி எடுக்க அப்படின்னு இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ள தோழிமார்களை ஏற்படுத்திக்கோங்க. இன்னைக்கு 5 வேளை தொழுதியா, இன்னைக்கு நீ தொழுதுட்டியாப்பா, நானும் தொழுதுட்டேன்ப்பா. இது வெளிப்படுத்துறதுக்காக, பெருமைக்காக இல்லைம்மா, உண்மையான கவலையுடைய. ஏன்னா இது அடிப்படையில் பெருமைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம. அப்போ நீ தொழுதியா, நான் தொழுதுட்டேன், நீ இன்னைக்கு அந்த வக்து தொழுதியா, நம்ம 2 பேரும் இன்னைக்கு இருந்து தஹஜ்ஜத் ஆரம்பிப்போமா, இன்னைக்கு இருந்து லுகா ஆரம்பிப்போமா நம்ம 2 பேரும் அப்படின்னு பேசிக்கொள்ளக்கூடிய தோழிமார்களாக உருவாகுங்கம்மா இன்ஷா அல்லா. அப்படிப்பட்ட தோழிமார்களை தேடிக்கோங்க, துனியாவு கூட்டாளிகளை விட. அப்போ மனம் செய்யக்கூடிய குஃப்ரியத்தில் நான் ஒரு விஷயத்தை மட்டும் தான் எடுத்து நான் சொல்லியிருக்கேம்மா. இது தவிர நிராகரிப்புன்னு சொல்லும் பொழுது குஃப்ரியத், அல்லாவை நிராகரிக்கிறது எல்லாமே வந்துடும். 2வது பாவம், ஒரு பாவத்தில் நிலச்சி இருக்கிறதுமா. அது செய்யக்கூடாது தாயே. எப்படின்னா, டிவி பார்க்க தான் அப்படியே அந்த டிவி விடாமல் பார்த்துக்கிட்டே இருக்கிறது. செல்ஃபோன்னா அதிலே உட்காந்துருக்குது, புறம்னா அதிலே உட்காந்துருக்குது. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் மனசில் ஒரு திடுக்கம் வரணுமா. குஃப்ரியத்து, பாவத்தில் நிலச்சிருக்கிறது 2வது பாவம். 3வது பாவம், என் பாவம்னா சின்ன பாவம், இதை போய் எல்லாம் மன்னிக்க மாட்டானா அப்படின்னு நினைக்கிறது ஒரு பாவம். ஐயோ என் பாவம் பெரிய பாவம், என் பாவத்தை எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு நினச்சி நிராசையாகிறது ஒரு பாவம். இது 4 மனம் செய்யக்கூடிய பாவம். வாய் செய்யக்கூடிய பாவம் என்னன்னா, பொய் சாட்சி சொல்றது, பத்தினியான ஒரு பெண் மீது பழி சுமத்துறது. யாராவது வந்து சொன்னாலும் என்ன சொல்லணும் தெரியுமாம்மா? அந்த பொம்பளை அப்படி இருக்கானா, 4 சாட்சி சொல்லாமல் என்கிட்ட பேசாத.
ஏன்னா அதுக்கு 80 கசையடி தண்டனை குரான் சொல்லியிருக்கு. அதனால் அவள் அப்படியா உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டால் உடனே என்ன சொல்ல, 4 சாட்சி இருக்கா, சாட்சி இல்லாமல் என்கிட்ட பேசாத, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஏன்னா இது வந்து வாய் செய்யக்கூடிய பாவம். பொய் சாட்சி சொல்கிறது, பொய் சத்தியம் சொல்கிறது, பத்தினி மீது பழி சுமத்துறது, மந்திர வார்த்தைகளை உச்சரிக்கிறது, சூனியம் செய்கிறது, அது இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்களை செய்கிறது. இது வாய் செய்யக்கூடிய 4 பாவம். வயிறு செய்யக்கூடிய பாவம் என்னன்னா, ஹராமான வஸ்துக்களை சாப்பிட்றது. உள்ளே போயிட்டா அவ்வளோதாம்மா. அந்த ஹராமான வஸ்துக்கள் நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டா அதுக்கப்புறம் நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்படுறது நினச்சே பார்க்க முடியாது. அதனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், அல்லா நாயனே எனக்கு ஹலாலான உணவு கொண்டு நான் பொதுமாக்கி கொள்ளணும், அல்லா எனக்கு ஹலால் வேணும். அதையே அல்லாட்ட கேட்கணும், எனக்கு ஹலாலான உணவு வேணும், எனக்கு ஹலாலான உணவு வேணும். அம்மா அல்லா பெரிய ஆள்மா, அல்லா வந்து அவன் வந்து எப்படி கொடுப்பான்னு தெரியாது. ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் செலவில் ஆகக்கூடிய ஒரு காரியத்தை ஹலாலில் நின்றோன்னு சொன்னால் நமக்கு அதை ₹1 எல்லாம் முடிச்சு வைப்போம். அது எப்படி முடிக்கிறாங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது, நம்ம கூட உணர மாட்டோம். ஒரே வேலையை ஒருத்தர் 1 கோடி ரூபாய் செலவில் முடிக்கிறாங்கன்னா அதே வேலையை ₹10 செலவு பண்ணுறத முடிக்க வைக்கவும் அல்லாவால் முடியும். பணக்காரங்க 1 கோடி ரூபாய் கட்டி மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கிறாங்க, அதே மெடிக்கல் காலேஜில் வருஷத்துக்கு 10,000 கட்டி ஒரு புள்ள படிக்குது. எப்படி அது ரெண்டும் முடியுது? 1 கோடி ரூபா கட்டி படிக்கிறது எங்கே இருக்குது, 10,000 கட்டி படிக்கிறது எங்கே இருக்குது? இப்போ ரெண்டுமே அல்லாஹ்வால செய்ய முடியும். எத்தனையோ ஏழை பிள்ளைங்க படிக்க தானமா செய்கிறாங்க. அல்லாஹ் நாடினா இப்படியும் செய்ய முடியும். பணத்துக்கு பின்னாடி ஹராமான விஷயங்களின் பக்கம் போயிடக்கூடாது. இது வயிறு செய்யக்கூடிய பாவம். ஹராமான விஷயங்கள், வட்டி எல்லாமே சாப்பிட்றது, ஹராமான விஷயங்களை சாப்பிடுவது, அடுத்தது போதை வஸ்துக்களை சாப்பிடுவது, இது வயிறு செய்யக்கூடிய பாவம். இன்னொன்று 3வது வயிறு செய்யக்கூடிய பாவம் அநாத சொத்தை அடித்து சாப்பிட்றது. அல்லாஹ் காப்பாற்றணுமா, அது யாருக்கும் வாய்ப்பு இருக்காது, நம்ம அப்படி யாரும் செய்ய மாட்டோம். அநாத சொத்துக்களை அடித்து சாப்பிட்டோன்னா வீடு மச்சமே இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய கால் செய்யக்கூடிய பாவம் என்னென்னா, அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து புறமுதுகு காட்டி ஓடுறது. இது வந்து மதரசா எல்லாத்துக்குமே பொருந்துமா. தீனுடைய பாதையில் முன் வச்ச காலை எதுக்காகவும் பின் வைக்கக்கூடாது. இது வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் முன்னாடி போன காலை என்ன செய்யக்கூடாது, பின்னாடி இழுத்து கொண்டு ஓடி வரக்கூடாது. போரில் கால் செய்யக்கூடிய ஒரு பாவம், போரில் புறமுதுகு, சண்டைக்கு போகிறதுன்னு மட்டும் நினச்சிக்கிறாதீங்கம்மா. இது வந்து மன் ஹரஜ ஃபீ தொலபில் இல்மி ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ். எவர் மார்க்க கல்வியை தேடி போகிறாரோ அவர் அல்லாஹ்வோட பாதையில் இருக்கிறார். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது நான் அல்லாஹ்வோட பாதையில் போவேன். யாருக்காகவும் நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே செய்யலாம். நம்மளுக்கு அல்லாஹ் வந்து துறவியாக போக சொல்லலம்மா. நம்மளை எல்லாம் அலங்காரம் பண்ண சொல்லியிருக்கான் அல்லாஹ், நம்ம ஹலாலான விஷயத்தில் உடுத்த சொல்லியிருக்கான், எல்லாம் சொல்லியிருக்கான் அல்லாஹ். ஆனால் வந்து இந்த விஷயத்தில் கால் செய்யக்கூடிய ஒரு பாவம் போரில் புறமுதுகு காட்டி ஓடுறது. மர்ம உறுப்பு செய்யக்கூடிய பாவம் விபச்சாரம், லிவாதத், அது வந்து விபச்சாரம். அடுத்தபடியாக நம்மளுடைய கை செய்யக்கூடிய பாவம் கொலை, களவு. இப்படி 14 விதமாக பாவத்தை பிரித்து சொல்லியிருக்காங்க கஸ்ஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி. அவங்க மிகப்பெரிய ஞானிமா. நம்ம கேட்குறப்பே சொல்லுவாங்க, கஸ்ஸாலியுடைய அறிவை எனக்கு புரியா அல்லா அப்படின்னு நம்ம கேட்போம். நம்ம ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லி காமிச்சிருக்காங்க. இதை நமக்கு புரியறதுக்காக சொல்கிறோம். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் ஒன்றும் கிடையாதுமா. இப்படியா இதில் இன்னும் ஒரு பாவம் மட்டும் மிச்சம் இருக்குதுமா. அல்லாஹ் அந்த பாவத்தை விட்டு நம்மளை எல்லாரையும் பாதுகாக்கணும். பெற்ற தாய் தந்தையை யார் நோவினை செய்கிறாங்களோ அது ஒட்டுமொத்த உடலும் சேர்ந்து செஞ்ச பாவமா. அதுக்கெல்லாம் இம்மையிலையும் தண்டித்து மறுமையிலையும் தண்டிப்பானா. அல்லாஹ் காப்பாற்றணும். பெற்றவங்க இருந்தாங்கன்னா போய் மன்னிப்பு கேட்டுருவோம். ஏதாவது மனசு கஷ்டப்படுத்திட்டோம்னா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. பெற்றவங்க இல்லை, பெற்றவங்க இப்போ உலகத்தில் இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது நம்ம மனசு கஷ்டங்களை கொடுத்துருந்தோம்னு சொன்னால் எங்களை மன்னிச்சுக்கோ அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்ம அமல்களே ஏற்றி வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லா. இந்த நரகத்தை அல்லாஹ் சொல்கிறானேம்மா, அதாவது அல்லாஹ் நரகத்தை சொல்லும் பொழுது வில்லிங் வி சலாசாங்கிறான். 3 கிளைகளை உடைய நரகம்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்ஷா அல்லா நம்ம அடுத்த 10ல் அதெல்லாம் பார்ப்போம்மா. அந்த நரகத்தினுடைய அந்த பயத்தை நமக்கு அல்லாஹ் கொடுக்கறதுமே நம்ம பாவத்தை விட்டு தௌபா செய்யறதுக்கான ஒரு வழியாக இருக்கு இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம எப்படி தௌபா செய்யலாம்? அம்மா தௌபா செய்யறதுக்குன்னு மலை மேலே ஏறு, உச்சியிலிருந்து கீழே இறங்கு, நீ தலைகீழா நட அப்படிலாம் அல்லாஹ் சொல்லலம்மா. மனசார நல்ல முறையில் ஒழிச்சிஞ்சு ஒரு 2 ரக்காத் அல்லாட தௌபா நஃபில் தொழுதுட்டு அல்லா கிட்ட கேட்போம், யா அல்லா நான் தப்பு பண்ணிட்டேன், யா அல்லா பயமாக இருக்கே, யா அல்லா தெரியாமல் இந்த உலகத்துக்கு வந்தேன். இன்னா ரத்னல் அமானத் அல சமாவாத்தி வல்லர்தி வல் ஜிபாலி ஃப அபைன ஐன் யஹ்மில்னஹா வ அஷ்ஃபக்ன மின்ஹா வ ஹமலஹல் இன்சான். நீ சொல்கிற இந்த உலக அமானிதத்தை வானம் ஏற்றுக்கொள்ள பயந்துருச்சு, பூமி ஏற்றுக்கொள்ள பயந்துருச்சு, மலை ஏற்றுக்கொள்ள பயந்துருச்சு, மனுஷன் ஏற்றுக்கிட்டான்னு சொல்கிற, தெரியாமல் ஏற்றுக்கிட்டேன் யா அல்லா. ஏற்றுக்கிட்டு வந்த உலகத்தில் ஷைத்தானோட
தூண்டுதலில் பாவம் பண்ணிட்டே அல்ல, நீ மன்னிச்சிரியா அல்லா, என்னை அசிங்கப்படுத்திடாதையா அல்லா அப்படின்னு இந்த ரமலானில் நம்ம அல்லாட்ட கேட்போம். யா அல்லா கிருபில நாயனே, இந்த ரமலானுடைய பரக்கத் கொண்டு எங்களுடைய பாவங்களை முழுமையாக மன்னித்து விடியா அல்லா. யா அல்லா மறுமை நாளில் எங்களை கண்ணியமிறக்க செய்து விடாதே ரஹ்மானே. யா அல்லா எங்களுடைய நாங்கள் அறிந்து செய்தது, அறியாமல் செய்தது, மறைவாக செய்தது, வெளிப்படையாக செய்தது அனைத்தையும் மன்னித்து விடு ரஹ்மானே. உண்ணல், உரங்கள், உடுத்தல், செயல்பாடுகள் என எண்ணிதில் நாங்கள் பாவங்கள் செய்திருந்தாலும் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவாயா அல்லா. கிருபி ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அப்போ நம்மக்கிட்ட அல்லா கிட்ட கேட்கக்கூடிய அந்த தன்மை, அதான் சொல்கிறாங்கம்மா, தௌபா தௌபா தௌபான்னு சொல்கிறீங்க, அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த 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 நேரத்தில் நம்ம மனசு எப்படி இருக்கணும்னா, இப்போ கேட்டுட்டு மறுபடியும் செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. பால் மாட்டினுடைய மடுவை விட்டு வெளிவந்த பால் எப்படி மறுபடியும் மாட்டு மடுவுக்குள்ளே போகாதோ அந்த மாதிரி இந்த பாவத்துக்கு திரும்பி போகக்கூடாது. யாரெல்லாம் என்னை காப்பாத்திரு அப்படிங்கிற சிந்தனை இருக்கணும். கண்டிப்பாக அல்லாஹ் காப்பாற்றுவான் தாயே. அந்த பனி இஸ்ராயல்களில் ஒரு வண்ணா இருந்திருக்கிறாரு. அந்த இது வந்து ஹதீஸில் வரக்கூடிய ஒரு விஷயமா, அந்த வண்ணானுக்கு ஒரு முறை பொண்ணு, அந்த பொண்ணு மேலே அவனுக்கு அந்த வண்ணானுக்கு ஆசை, ரொம்ப ஆசை. அவர் போய் கேட்டிருக்கிறாரு. அந்த பொண்ணு ஒருபோதும் சம்மதிக்கவே இல்லை. நான் வந்து ஒத்துக்கிற மாட்டேன் தவறுக்கு அழைச்சிருக்காரு, ஒத்துக்கிறல. ஒரு நாள் அந்த பொண்ணு பாவம், அந்த ஏழை பொண்ணுக்கு ஏதோ ஒரு கஷ்டம், பெரிய கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு பணத்துக்காக இவர்கிட்ட வந்து நிற்கிது. நின்னவொடனே இவர் சொல்கிறாரு, நான் பணம் கொடுக்குறேன், ஆனால் என்னை தப்புக்கு எனக்கு ஒத்து வருவியான்னு கேட்டப்போ சரின்னு சொல்லிடுச்சு பொண்ணு. பாவம் பணத்தை வாங்கிட்டு போயிட்டு முடித்தோடனே இப்போ அந்த வேலையெல்லாம் முடித்தோடனே இவர் தருணம் பார்த்து போய் கதவை தட்டுறாரு. கதவை தட்டிட்டு உள்ளுக்குள்ளே போகிறாரு. இப்போ அந்த பொண்ணுக்கு வழியே இல்லை. ஆனால் அந்த பொண்ணு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுது, உன்னையும் என்னையும் படைச்சா அல்லாஹு தாலா பார்த்துக்கிட்டு இருக்கான். உரிமை இல்லாமல் ஒரு பெண்ணுடைய கண்ணி முத்திரையை நீ அழிக்க உனக்கு எந்த அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காங்கிற பயம் உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டுருச்சு. கேட்ட உடனே இவருக்கு ஒரு திடுக்கம் வந்துருச்சுமா. திடுக்கம் வந்து வெக்கம் வந்து அப்படியே கால் போன போக்கில் நடந்து போய்கிட்டே இருக்கிறார். அவர் போய்கிட்டே இருக்கிறாரு. போகிறப்ப அந்த பக்கமாக ஒரு நபி வர்றாங்க. நபி வந்தவுடனே அந்த நபியோட சேர்ந்து நடக்கிறாரு. வெயிலாக கொளுத்துதுமா. கொளுத்துனா மேலே வானத்துக்கு மேலே அப்படியே மேகம் கொடை போட்டுக்கிட்டே போகுது. இவர் நினைக்கிறாரு நபிக்கு தான் கொடை போட்டிருக்கு. நபியுமே அப்படி தான் நினச்சிருப்பாங்க. ஏன் நபிமார்களுக்கு மேகம் குடை பிடிக்கும். இப்போ குடை பிடிக்குதோ அப்படின்னு நினச்சிட்டே போயிட்டு இருந்திருக்காங்கம்மா. போய்கிட்டே இருந்துட்டு ஒரு பாதை வருது, 2 பேரும் தனியாக பிரிகிறாங்க. அந்த மேக குடை வண்ணானுக்கு பின்னாடி போகுது. அப்போ உடனே நபி நிறுத்துறாங்க. நிறுத்தி, என்ன நன்மை செஞ்சுட்டு வந்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நான் நன்மை செஞ்சுட்டு வரல, ஒரு பாவம் செஞ்சு அதுக்காக பரிதவிச்சு போய் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு துடிச்சிட்டு நான் உள்ள வந்துக்கிட்டு இருக்கேன், நான் எனக்கு வெக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் நான் சொன்னோன்னே, அப்போ இந்த மேகம் வந்து தாய்வீன்களுக்காக மேகம், தாய்பீன்கள் தௌபாசியர்களுக்கான மேகம் இது. உங்களுக்காக அது வந்திருக்குது பாருங்க. நபிமாருக்கு விட அந்தஸ்து அல்லாஹ் உங்களுக்கு உயர்த்தி வச்சிருக்கான் பாருங்க. உங்களுக்கு எல்லாம் மேகத்தை கொடைப்பிடிக்க வச்சிருக்கான் அப்படின்னு ஆறுதல் சொல்லி அவங்க அனுப்பிச்சாங்களாம். அந்த மாதிரி தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறாமா. நம்ம பாவம் செய்யக்கூடியவங்க தான் நம்ம எல்லாருமே. இன்சான்னு பேரே நசியங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது, மறதி. நம்ம எல்லாரும் மறதி தான். என்னதான் எடுத்தாலும் மறுபடியும் அதில் ஒரு மறதி வந்துடும், அதில் ஒரு பாவம் வந்துடும். ஆனால் நம்ம அல்லாஹ்கிட்ட அழுது கேட்கலாம். நமக்கு அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு அல்லாஹு தஆலா கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ் ஃபீ அமானில்லாஹ். நாளைக்கு இந்த தௌபாவுடைய ஷரத்துக்கள் என்ன, அதை எப்படி செஞ்சால் நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம்மா இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வகையிலிருந்து பாவம் நம்மிடமிருந்து விளைந்திருந்தாலும் அனைத்து வகைகளும் விளங்கி கொள்ளும் அல்லாஹ் தன்னுடைய வல்லமை கொண்டு, தன் கிருபை கொண்டு, தன் அன்பு கொண்டு நம் அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.